மஹிந்தவை அடுத்து நாமலுக்கு கிடைத்த பெரும் ஏமாற்றம். தமிழ்ச்செல்வனை படுகொலை செய்ய ரகசிய தகவல், சூடுபிடிக்கும் சுரேஷ் சாலை விவகாரம், காலம் கடந்து வெளியாகும் தகவல்கள். திருகோணமலையில் கடற்படையினருக்கான பயிற்சி ஆரம்பம். லாப்ஸ் எரிவாயு தொடர்பில் விசேட அறிவிப்பு. கோடபாயாவை கைது செய்வதற்கான அரசியல் சதியே சுரேஷ் சலேயின் கைது, விமல் வீரவன்ச. அரசாங்கம் முகத்தில் கரியை பூசிக்கொண்டுள்ளது, மனு கணேசன் குற்றச்சாட்டு. ஐரோப்பிய ஒன்றியம் மேலும் இலங்கைக்கு வழங்கிய உதவி. சுரேஷ் சலே கைது விவகாரம் மார்ச் 3 சபையில் விவாதங்கள். கச்சதீவு புனித அந்தோனியர் ஆலயம் திருவிழாவில் 6000க்கும் மேற்பட்ட இலங்கை பக்தர்கள் பங்கேற்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பின்னணியில் ஜேபிபி உறுப்பினர்கள் மொட்டு கட்சி பகிரங்க குற்றச்சாட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். தனது தந்தையான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் தனக்கும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சொற்பொழிவை நிகழ்த்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் வாழும் புலம்பெயர் தமிழர்களால் வெளியிடப்பட்ட கடும் அழுத்தம் காரணமாக மஹிந்த மற்றும் நாமலின் உரையாற்றும் வாய்ப்பு தடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானிய பிரபுக்கள் சபையின் உறுப்பினரும் இலங்கை தொடர்பான இங்கிலாந்து அனைத்துக் கட்சி பாராளுமன்ற குழுவின் முன்னாள் தலைவருமான மைக்கேல் மோரிஸ் பரோன் நெஸ்பியிடம் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்தார். இருவருக்கும் இடையிலான நேரடி சந்திப்பின் போது நாமல் தனது கவலையினை வெளியிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் முதலீடு மற்றும் பொருளாதார திட்டங்களையும் நாமல் தெளிவுபடுத்தியுள்ளார். ஆக்ஸ்போர்ட் யூனியன் மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனியன் ஆகிய சங்கங்களின் சொற்பொழிவுகளை வழங்க சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான போராட்டங்களும் இதன் காரணமாக விரிவுரைகள் ரத்து செய்யப்பட்டமையும் கடந்த வாரம் பேசுபொருளாக மாறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தரான தமிழ்ச்செல்வனை படுகொலை செய்ய தேவையான புலனாய்வு தகவல்களை வழங்கியவர் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர், ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேதான் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்தார். யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கிய தலைவரான தமிழ்ச்செல்வன் போன்ற இலக்குகளை வெற்றிகரமாக தாக்குவதற்கு தேவையான துல்லியமான புலனாய்வு தகவல்களை வழங்கி நாட்டுக்காக பாரிய சேவை ஆற்றிய ஒரு அதிகாரியை இவ்வாறு வேட்டையாடுவதை தாம் வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். போரின் போது சுரேஷ் சாலேவின் சேவை மகத்தானது. விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தரான தமிழ்ச்செல்வனை படுகொலை செய்ய தேவையான புலனாய்வு தகவல்களை வழங்கியவர் அவர்தான். புலனாய்வு அமைப்புகள் எதிர்க்குள் இருந்து செயல்படுகின்றன. எனவே அவர்கள் பல்வேறு நபர்களுடன் தொடர்பை பேண வேண்டும். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக சஹ்ரான் உள்ளிட்ட தீவிரவாதிகளின் நடவடிக்கைகள் குறித்து நல்லாட்சி அரசாங்கத்தின் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு முதலில் எச்சரித்தது சுரேஷ் சாலே மற்றும் அவரது குழுவினர்தான். அந்த தகவலை புறக்கணித்து இன்று அதே நபரை குறை கூற முயற்சிப்பது அபத்தமானது என தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள இராணுவ முகாம்களை அகற்றி உளவுத்துறை அதிகாரிகளை சிறையில் அடைப்பதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை பூஜ்ஜியமாக குறைத்துள்ளது. இது புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை. ஈஸ்டர் தாக்குதலில் ஈடுபட்ட இப்ராஹிம் போன்ற சந்தேக நபர்களின் சொத்துக்களை விடுவித்து நாட்டை காப்பாற்றிய புலனாய்வு அதிகாரிகளை சிறையில் அடைத்து ஒரு இழிவான துரோகம். இந்த செயல்முறையின் இறுதி இலக்கு கோடபாய ராஜபக்ச என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து கற்கைகள் பீட சைவ சித்தாந்த துறையும் உயர் பட்ட படிப்புகள் பீடமும் இணைந்து நடாத்தும் முதலாவது சர்வதேச சைவ சித்தாந்த ஆய்வு மாநாடு கூடியுள்ளது. நேற்று காலை 9 மணியளவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கூவர் கலையரங்கில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக உயர் பட்ட படிப்புகள் பீடாதிபதியும் சிரேஷ்ட பேராசிரியருமான திருநாவுக்கரசு வெல்நம்பி தலைமையில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. மாநாட்டின் ஆரம்ப நாள் நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சற்குணராஜா பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். மங்கள விளக்கேற்றல், நந்தி கொடியேற்றல் மற்றும் திருமுறை பாராயணத்துடன் ஆரம்பமான நிகழ்வில் சென்னை பல்கலைக்கழக சைவ சித்தாந்த துறை தலைவர் பேராசிரியர் நல்லூர் சரவணன் நிகழ்நிலையில் கலந்து கொண்டு ஆதார சுருதி உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து மாநாட்டின் முக்கிய அம்சமாக ஆய்வரங்க கட்டுரை கோவையை யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சற்குணராயா வெளியிட்டு வைக்க சிவபூமி அறக்கட்டளையின் தலைவர் கலாநிதி ஆர் திருமுருகன் முதற் பிரதியை பெற்றுக்கொண்டார். இதன் பின்னர் சிறப்பு பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிலையில் சமகாலத்தில் சைவம் மற்றும் சைவ சித்தாந்த பணிகளில் தம்மை அதிகம் ஈடுபடுத்தி வரும் இளவல்களான ஏரம்பமூர்த்தி அனுசாந்தன், அகில இலங்கை சைவ மகாசபையின் பொதுச் செயலாளர்
வைத்தியர் ப நந்தகுமார், மருத்துவர் கி பிரதாபன் ஆகியோர் விசேட விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட எரிவாயுவை ஏற்றிச் சென்ற கப்பல் இன்று நாட்டை வந்தடைந்ததாக நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்று முதல் எரிவாயு இருப்பு உடனடியாக சந்தைக்கு வெளியிடப்படும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் வீட்டு நுகர்வோர் இன்று முதல் வழக்கம் போல் லாப்ஸ் கேஸ் விற்பனை முகவர்கள் மூலம் தேவையான எரிவாயு சிலிண்டர்களை வாங்க முடியும் என தொடர்புடைய அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டையில் உள்ள 30,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட எரிவாயு இறக்குமதி முனையத்தில் ஏற்பட்ட தற்காலிக தடையால் வழமையான இறக்குமதி நடவடிக்கைகளில் பாதிப்பு ஏற்பட்டதாக நிறுவனம் முன்னதாக தெரிவித்தது. உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்காக சர்வதேச விநியோகத்தர்களுடன் இணைந்து எரிவாயு கப்பல்களை நேரடியாக கொழும்பு துறைமுகத்துக்கு திசை திருப்ப மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டது. ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை போன்ற ஒரு புலனாய்வு அதிகாரியை கைது செய்ய முற்படுவதன் உண்மையான நோக்கம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை கைது செய்வதற்கான சூழலை உருவாக்குவது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற ஜெனரல் சுரேஷ் சாலே போன்ற ஒரு புலனாய்வு அதிகாரியை கைது செய்ய முற்படுவதன் உண்மையான நோக்கம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவை கைது செய்வதற்கான சூழலை உருவாக்குவதே என சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். சுரேஷ் சாலேவை கைது செய்ய எடுக்கும் முயற்சியானது நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் அரசு இயந்திரத்தின் இருப்பையும் சீர்குலைப்பதற்கான அரசியல் நடவடிக்கை. கொழும்பில் அவர் என்ன செய்தார் என்பது தொடர்பாகவும் இந்த கைது தமிழ் புலம்பெயர் அமைப்புகளின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக முன்னெடுக்கப்பட்டும் ஒரு திட்டமிட்ட நகர்வு என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க முகத்தில் கரியை பூசிக்கொண்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். நிலக்கரியின் நிறம் என்ன? அது கருமை நிறம். அந்த நிறத்தை அரசாங்கம் முகத்தில் பூசிக்கொண்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலக்கரி கொள்வனவு விவகாரத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சிக்கியுள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலக்கரி இறக்குமதி நடவடிக்கையில் பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலக்கரி இறக்குமதி நடவடிக்கையில் பாரிய மோசடி இடம்பெற்றது. தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இதனை யாரும் மறுக்க முடியாது. இது அனைவரும் அறிந்த விடயம் என குறிப்பிட்டார். தரம் குறைந்த நிலக்கரி என்பதால் அதன் உற்பத்தி திறன் குறைவு எனவும் அதனால் கூடுதல் அளவு எரிசக்தியை கொள்வனவு செய்ய நேரிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலக்கரி கொள்வனவில் சுமார் 700 கோடி ரூபாய் ஊழல் இடம்பெற்றுள்ளதுடன் அவர் தெரிவித்தார். நிலக்கரி இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட நிறுவனம் அரசாங்கத்துக்கு நெருக்கமான நிறுவனமாக இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலக்கரி இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட அந்த நிறுவனம் 700 கோடி ரூபாய் நட்டம் இதனால் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதனை மோசடி என்று சொல்லாமல் வேறு எவ்வாறு சொல்வது? இலங்கைக்குள் அரிசி வழங்கும் நடவடிக்கையின் போது கருப்பு பட்டியலிடப்பட்ட நிறுவனம் ஒன்றுக்கு இந்த நிலக்கரி இறக்குமதி செய்வதற்காக சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் இது மோசடி என்று கூறுவதை தவிர வேறு எவ்வாறு கூறுவது என கேள்வி எழுப்பினார். டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவியாக நாடு முழுவதும் நடைபெற்று வரும் நிவாரண நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு மேலதிகமாக யூரோ 1 மில்லியனை மனிதாபிமான உதவியாக ஒதுக்கியுள்ளது. மனிதாபிமான பங்காளர்களுடன் இணைந்து வழங்கப்படும் இந்த உதவி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடிப்படை சேவைகளை வழங்க பயன்படுத்தப்படும். டித்வா சூறாவளிக்கு பிறகு பொறியியல் தொழில்நுட்ப உதவி மற்றும் பொருள் உதவி உட்பட ஐரோப்பிய ஒன்றியம் அதன் பங்காளரும் இதற்கு முன்னர் இலங்கை மக்களுக்கு 2.35 மில்லியன் யூரோவை உதவியாக வழங்கியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியமும் அதன் உறுப்பு நாடுகளும் உலகின் முன்னணி மனிதாபிமான உதவி வழங்குநர்களாக செயற்படுகின்றனர். உலகளவில் மக்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை சமாளிக்க உதவுவதும் பேரழிவு மற்றும் நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்ட மக்களின் நேர்மை மற்றும் மனித கண்ணியத்தை பாதுகாப்பதும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய நோக்கங்களாகும். நாட்டை தாக்கிய டித்வா சூறாவளியினால் காணாமல் போன 173 பேரை இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி இலங்கையின் தென் கடற்பரப்பில் உருவான குறைந்த அழுத்தம் நவம்பர் 27ஆம் தேதி சூறாவளியாக மாறியது. அந்த சூறாவளிக்கு டித்வா என பெயரிடப்பட்டது. இந்த சூறாவளியினால் நாட்டின் 22 மாவட்டங்கள் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டது. சுமார் 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதுவே இலங்கை வரலாற்றில் இயற்கை அனர்த்தத்தினால் ஏற்பட்ட அதிகூடிய உயிரிழப்பாக பதிவாகியது. டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட 1180 குடும்பங்கள் இன்றும் 41 பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியுள்ளன. வீடுகளை இழந்த மேலும் 43,831 குடும்பங்கள் வேறு இடங்களில் தங்கியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்திற்கான நாடாளுமன்றத்தின் முதலாவது வார அமர்வுகள் எதிர்வரும் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்தார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அமர்வு நடைபெறும் நாட்களில் மேற்கொள்ளப்படவுள்ள பிரதான நடவடிக்கைகள் மார்ச் 4ஆம் தேதி நுண்நிதி மற்றும் கடன் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டமூலத்தின் 2ஆம் மதிப்பீடு மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. மார்ச் 5ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு எதிரான சவால்கள் மற்றும்
உரிமைகள் குறித்து சபை ஒத்திவைப்பு வேலை விவாதம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இவற்றுக்கு மேலதிகமாக நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டமை தொடர்பிலும் சபையில் விசேட விவாதங்கள் இடம்பெற உள்ளன. இது குறித்து ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கிடையே கடும் வாத பிரதிவாதங்கள் ஏற்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்தவர்களும் தொடர்பு பட்டுள்ளதால் அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை கடுகளவின முன்னுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதில்லை என பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். புலனாய்வுத்துறை முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலேயின் கைது தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இடம்பெறும் விசாரணைகளை ஒருபோதும் நாங்கள் குழப்பப் போவதில்லை. விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் தயாராக இருக்கிறோம். புலனாய்வுத்துறை முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே சிறந்த அதிகாரி. விசாரணைக்காகவே அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மாத்திரமல்ல, யாராக இருந்தாலும் இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணைக்கு அழைத்தால் அதற்கு செல்ல வேண்டும். தகவல்கள் தெரிந்திருந்தால் அதனை தெரிவிக்க வேண்டும். எங்களை அழைத்தால் நாங்களும் செல்வோம். இந்த தாக்குதல் தொடர்பில் விசாரணைக்கு அழைப்பது சாட்சி கூறுவதற்கு அழைக்கும் நடவடிக்கை அரசாங்கத்துக்கு செய்ய முடியும். ஆனால் இந்த தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி யார் என்பதை அரசாங்கம் காட்டும் வரை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்கும் நடவடிக்கை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளப் போவதில்லை என்பதை உறுதியாக தெரிவிக்கின்றேன். ஏனெனில் மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியலில் இருந்த நபர்கள் இந்த தாக்குதலுடன் தொடர்புபட்டவர்கள் என்ற கருத்து நாட்டு மக்களிடம் இருக்கிறது. இவர்களது தேசிய பட்டியலில் இருந்தவர்களை அவர்களின் சொத்துக்களை விடுவிக்கின்றனர். அவர்கள் வெளிநாடு செல்ல அனுமதி வழங்குகின்றனர். இவ்வாறு அனைத்தையும் செய்யும் அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை கடுகளவேனும் முன்னுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.